அன்னாபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று சிவ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது ஏன் மற்ற ஆலயங்களில் இல்லாமல் சிவ ஆலயங்களில் நடைபெறுகிறது என்பதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு பதிவாக பார்க்குறோம். இந்த பதிவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க தேறிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். கல்லினுள் தேரை முதல் கருப்பை உயிர் வரை 80,000 கோடி ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பவன் தான் ஈசன். அந்த ஈசனுக்கு நன்றி சொல்கிற வகையில் தான் நாம் இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவ ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. சரி, இந்த அன்னாபிஷேகம்னா எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்தை முழுமையாக அன்னத்தினால் மூடி ஆராதனை செய்கிறோம் அப்படின்றது தான் அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அன்னாபிஷேகம் எவ்வளவு மணி நேரம் இருக்கும், அதாவது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாழிகைகள் இருக்கும். அதாவது 2 நாழிகை என்பது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் இந்த அன்னாபிஷேகம் எம்பெருமான் சிவனுக்கு நடைபெறும் ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும். சரி, இது ஏன் சிவபெருமானுக்கு செய்கிறோம் அப்படின்றதையும் நம்ம உள்ள பார்க்கலாமாங்க. அதாவது சிவலிங்கம் என்பதே சிவலிங்க வடிவம் என்பதை கீழ்ப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆவுடை என்றும் மேல் பகுதியை லிங்க வடிவம் என்றுமே நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆவுடையார் என்பதை பூமியாகவும் லிங்கம் என்பதை ஆகாயமாகவும் நம் சித்தர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஏன் அவங்க இந்த பூமியை ஆவுடை என்றும் இந்த லிங்க வடிவத்தை ஆகாயம் என்றும் கூறுகிறார்கள் என்று பார்த்தால், இந்த ஆகாயம் எப்படி எல்லை இல்லாது நீண்டு கொண்டே இருக்கிறதோ அவ்வளவு நீண்டு கொண்டே இருக்கக்கூடியதுதான் சிவலிங்கம், அதாவது சிவபெருமான் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்தது. அதனாலதான் சிவலிங்கத்தின் அடிப்பகுதியை ஆவுடை என்று பூமிக்கு உப்பாகவும் மேற்பகுதியை லிங்கத்தை பேரண்டத்திற்கு உப்பாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த மேகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேகங்கள் ஆகாய லிங்கத்திற்கு கடல்ல இருந்து தண்ணி கொண்டு போய் அபிஷேகம் செய்கிறது தான். அப்படி அபிஷேகம் செய்கிற இந்த லிங்கத்திற்கு நட்சத்திரங்கள், அதாவது ஆகாய லிங்கத்திற்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மாலையாக இருக்கிறதா. அது மட்டும் இல்லை, இந்த 8 திசைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திசைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த லிங்கத்திற்கு ஆடையாக அமைவதாக எம்பெருமான் திருமூலர் உரைத்திருக்கிறார். அவர் இந்த லிங்கத்திற்கு ஆவுடையை பூமியாகவும் லிங்கத்தை பேரண்டமாகவும் சிவலிங்கத்திற்கான விளக்கத்தை தன்னுள், அதாவது மந்திரத்தில் உரைத்திருக்கிறார். அப்படி இந்த ஆகாய வடிவமாக விளங்கக்கூடிய இந்த சிவலிங்கத்திற்கு செய்யப்படுகிற அன்ன அபிஷேகமானது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கும் என்பதற்கு சமமாக கொண்டு இந்த சிவலிங்கத்திற்கு உணவு அன்னாபிஷேகம் செய்வதாக நம் திருமூலர் கூறுகிறார். அது மட்டுமல்லாத இந்த பேரண்டமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற பஞ்சபூதங்களால் ஆனது. திருமூலரின் கருத்துப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது என்று அவர் வாக்கு. அதாவது இந்த அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ இந்த பிண்டத்திலும், அதாவது நமது உடலை பிண்டமா என்று உரைத்து இந்த பிண்டத்திலும் பஞ்சபூதங்களால் நிறைந்திருக்கிறது என்று கூறுகிறார். இந்த பஞ்சபூதங்களுக்கும் தலைவனாக சிவபெருமான் விளங்குகிறார். அதனாலதான் அவருக்கு நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர திருநாமத்தை சித்தர்கள் உரைத்திருக்கிறார்கள். இந்த பஞ்சபூதங்களின் தலைவனான
சிவபெருமான் பஞ்சபூதங்களையும் சரிபட செயல்பட வைத்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சரியான உணவும் நீரும் கிடைக்கச் செய்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அவ்வாறு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவே நாம் அவருக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம் என்று நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். சரி, அதை ஏன் நம்ம அன்னாபிஷேகம் இந்த ஐப்பசி மாதத்துல செய்கிறோம் அப்படின்னா, இதற்கு முன்ன அதாவது சந்திரன் தன்னுடைய மாமனாரான தட்சனிடம் ஒரு சாபத்தை பெறுகிறார். என்ன சாபம் அப்படின்னா, சந்திரன் தன்னுடைய மனைவியான 27 நட்சத்திரங்களையும் மனைவியாக கொண்டிருக்கிறார். அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களை தனது மனைவியாக கொண்டிருக்கிறார். இந்த 27 நட்சத்திரங்களில் ரோகிணியை மட்டும் அதிக அன்பு கொண்டு பாசமாக பார்த்து கொள்கிறார். மற்ற நட்சத்திர தேவதைகள் அனைவரும் தன்னுடைய தந்தையான தட்சனிடம் முறையிடுகிறார்கள். அப்படி அவர் கோபம் கொண்டு சந்திரனுக்கு ஒரு சாபத்தை விடுகிறார். சந்திரன் 16 கலைகளை பெற்ற பூரணமான அருளாசி பெற்றிருந்தார். உன்னுடைய 16 கலைகளையும் நாளொரு நாளாக தேய்ந்து கொண்டு நீ அழிந்து போவாயா என்று சாபமிட்டு விடுகிறார். இந்த சாபத்தை எண்ணி வருந்திய சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து காலங்கள் தான் அந்த ஐப்பசி மாதம். அவ்வாறாக 16 கலைகளில் அனைத்து கலைகளும் தேய்ந்து கொண்டே இருக்கும் போது கடைசியாக 3 கலைகளை மட்டுமே வைத்துக் கொண்டு தவம் இருக்கும் நாட்களில் சிவபெருமான் சந்திரனுக்கு காட்சியளிக்கிறார். அவ்வாறாக 3 கலைகளை மட்டுமே உடைய சந்திரனை அவருடைய தவத்திற்கு மெச்சியும் உலக நன்மைக்காகவும் வேண்டி காட்சியளித்து இந்த 3 கலைகளோடு உன்னை என் சிரசில் சூடிக்கொள்கிறேன் என்று வரமளிக்கிறார். அவ்வாறாகத்தான் நாம் சிவபெருமானின் சிரசில் காணப்படும் பிறை வடிவமாக சந்திரன் அமைந்திருக்கிறார். இவ்வாறாக பிறை சூடி கொண்ட அந்த பிறை சூடன் சந்திரனுக்கு ஒரு வரமும் அளிக்கிறார். நான் இன்று இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் உனக்கு காட்சி அளித்த இந்நாளில் மட்டும்தான் நீ 16 வகையான கலைகளையும் பெற்று முழு பிரகாசத்துடன் காட்சி அளிப்பாய் என்று வரமளிக்கிறார். இந்த 16 வகையான பிரகாசத்தோடு வரமளித்த இந்த சந்திரனாகப்பட்டவர் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக சந்திரன் நவகிரகங்கள்ல சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. அவ்வாறாக இந்த அரிசியை கொண்டு நம் முன் சாதத்தை உருவாக்கி அரிசியை கொண்டு சாதமாக்கி நம் முன்னோர்கள் அந்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கும் விதமாகவும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம். அவ்வாறாக அன்னாபிஷேகம் செய்யும் போது அந்த அன்னத்தில் சிவனின் அருளாசியோடு சந்திரனின் பரிபூரண அந்த 16 வகையான கலைகளும் ஒருங்கிணைத்தே பெற்று நமக்கு பிரசாதமாக கிடைக்கிறது. மேலும் இதை நம்ம அறிவியல் கூற்றுப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஐப்பசி மாத பௌர்ணமி, அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சந்திரனாகப்பட்டது நிலவாகப்பட்டது பூமிக்கு மிக அருகாமையில் வருகிறது. அப்படி அருகாமையில் வரும்போது அதனுடைய கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் பூமியை அதிகமாக வந்தடைகிறது. நம் முன்னோர்கள் அனைவருமே இந்த ஆலயங்களை எது போன்ற இடங்களில் அமைத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதிக கதிர்வீச்சு, அதாவது அதிக பிராணசக்தி கிடைக்கக்கூடிய இடங்களில் அமைத்திருக்கிறார்கள். அவ்வாறாக கிடைக்கக்கூடிய இடங்கள்ல நாம உணவு தானியங்களை வைத்து அதை உண்ணும் போது நமக்கு சந்திரனுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சக்திகள் நமக்கு அதிக வகையில் கிடைக்கும் என்பது இன்றைய விஞ்ஞானம் இப்போதுதான் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே
நம் சித்தர்கள், நம் முன்னோர்கள் இதை அன்னாபிஷேகம் என்ற வகையில் நமக்கு உரைத்திருக்கிறார்கள். மேலும் ஏன் நம்ம அன்னத்தை உணவா, அதாவது சிவனுக்கு படைக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் இன்னும் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா, அன்னம் என்பதை பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவை தான் இறைவனாக நமது இந்து தர்மம் ஆன்மீக ரீதியாக பார்க்கப்படுகிறது. நம் உடலை வளர்ப்பதற்கும் உள்ளத்தை வளர்ப்பதற்கும் அன்னம், அதாவது உணவு தான் இன்றியமையாதது. சாதாரணமாகவே நாம உடல் வளரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உள்ளம் எப்படி வளரும் அப்படின்றத சற்று சிந்திச்சு பார்த்தோன்னா, நாம் உணவு சமைக்கும் போது எந்த வகையான எண்ணங்களோடு உணவு சமைக்கிறோமோ அந்த உணவை உண்பவரும் அதே எண்ணங்களை பெறுவார் என்பது தற்போதைய விஞ்ஞான ஆராய்ச்சியில் கண்டுகொண்ட உண்மை. அதை நம் முன்னோர்கள் இந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி அறிவியலும் ஆன்மீகமும் ஒற்றுக்கொண்ட இந்த உணவானது நாம இறைவனுக்கு படைக்கும் போது, அதாவது சாதாரண சாதமாக இருக்கக்கூடிய இந்த உணவு அன்னம் இறைவனுக்கு படைக்கும் போது பிரசாதம் என்ற வடிவை பெறுகிறது. பிற என்றால் கடவுள், பிற என்றால் கடவுள். இந்த சாதத்தோடு இறைவனுக்கு படைத்த சாதமும் சேர்ந்து பிரசாதம் என்கிற வடிவத்தை பெறுகிறது. மேலும் நம்ம இந்து தர்ம ஆன்மீகத்துல சாதம் என்ற சொல்லுக்கு பிறப்பு என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. சோறு என்ற சொல்லுக்கு முக்தி என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இதன்படி சாதத்தை படைத்து சோற்றை வேண்டுகிறோம். அதாவது நமக்கு புரியும்படியுமா சொல்லணும் அப்படின்னா, அந்த சிவபெருமானிடம் இந்த பிறப்பு என்ற சாதத்தை படைத்து முக்தி என்ற சோற்றை பெறுகிறோம் என்று நம் முன்னோர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மேலும் ஒருபடி கூர்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரிகிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த அரிசி, அதாவது சாதத்தோட பருக்கையை பார்த்திருப்பீங்க. அந்த சாதத்தோட பருக்கையானது சிவலிங்க வடிவத்தை பெற்றிருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது சிவலிங்க வடிவத்தை பெற்றிருக்கும். அப்படி அந்த சிவலிங்கத்தை பெற்ற அந்த அன்னத்தை நமக்கெல்லாம் உணவு அளித்து குறைபாடின்றி வாழ்வு தந்து கொண்டிருக்கும் அந்த ஈசனுக்கு படைக்கும் போது, அதாவது அந்த ஈசனை அந்த அன்னத்தால் அலங்கரித்து நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு அரிசியும் கோடான கோடி லிங்க தரிசனத்தை நமக்கு அளிக்கிறது. இவ்வாறாக ஐப்பசி பௌர்ணமி தினங்களில் அன்ன அபிஷேகத்தில் கோடிக்கணக்கான சிவலிங்கத்தை தரிசனம் பெற்ற பலனை நாம் பெறுகிறோம். எனவே வருகிற ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் நம்மால் இயன்ற உணவை அந்த எம்பெருமான் சிவபெருமானுக்கு படைத்து முக்தியை பெறுவோம். அப்படி இல்லாவிட்டாலும் அந்த அன்னாபிஷேக தரிசனத்தை பெற்று நம் வாழ்வினை முக்தி பெறுவோம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். இவ்வாறாக ஒரு சிறந்த வழிபாட்டை நமக்கெல்லாம் தந்த சித்த பெருமக்களையும் நம் முன்னோர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி அவர்களின் ஆசியோடு இந்த பதிவை முடிக்கிறேன். மேன்மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம்.